MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நச்சிந்தனை. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். MTM லைவ் டெலிகாஸ்டினூடாக தொடர்ச்சியாக செய்து வருகின்ற இந்த நாளும் ஒரு நச்சிந்தனை நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் நாமெல்லாம் பாவமாக பெரிதாக கணக்கில் கொள்ளாத ஒரு பாவத்தை பற்றி ஒரு சில விடயங்களை நினைவூட்டலாம்னு நினைக்கிறேன். அன்பின் சகோதரர்களை, பொதுவாக நாங்கள் பெரும் பாவங்களில் ஈடுபடுவது குறைவு. விபச்சாரத்தில் ஈடுபடுவது குறைவு, வட்டிகளில் ஈடுபடுவது குறைவு, அதே போல் களவுகளில் ஈடுபடுவது குறைவு. ஆனால் நாம் ஒரு பாரதூரமான ஒரு பெரும் பாவத்தை பாவமாக கருதாமல் சாதாரணமாக நாங்கள் அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு பாவம் என்னவென்றால், இன்று எங்களோட எங்களோட வாழ்க்கையில் புழக்கமாக எங்களோடு ஒன்றோடொன்றாக கலந்திருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த புறம் என சொல்லப்படுகின்ற ஒரு பாவம். ஆரம்பமாக இந்த புறம் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே புறம் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திக்ருக அஹாக்க பிமா யக்ரா. உன்னுடைய சகோதரன் அவனை பற்றி வெறுக்கின்ற ஒரு விடயத்தை நீ பேசுவது தான் புறம் என்றார். இப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் பேசுகின்ற விடயம் அவரிடம் இருந்தாலும் அது புறமாகி விடுமா? இப்போ நான் ஒரு ஆள், என்னுடைய ஒரு சகோதரன், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணம், உதாரணமாக அவர் சிகரெட் அடிக்கிறாருன்னு வைத்தால், இன்னார் சிகரெட் அடிக்கிறாருன்னு நான் அவருடைய அந்த இருக்கின்ற குணத்தை பேசினாலும் அது புறமாகி விடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ பேசுகின்ற விடயம் அவனிடம் இருந்தால்தான் அது புறம். ஒரு இடத்துல ஈக்கிற ஒரு தப்பை பற்றி நாங்கள் பேசினாதான் அது புறம். அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை நாங்கள் பேசுவதாக இருந்தால் அது அவதூறாக மாறிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அப்போ இன்றைக்கி பாருங்கள், நமக்குள்ளே இன்றைக்கி இது ஒரு பாவமாக கருதப்படலை. சர்வசாதாரணமாக நாங்கள் பள்ளிக்கு வாரோம், நேரத்துக்கு தொழுகிறோம், இபாதத்துகளில் ஈடுபடுறோம். பள்ளியை விட்டு நாங்கள் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றிட்டு பள்ளியை விட்டு வெளியேறினோடனே நாங்கள் ஒருத்தனை பற்றி பேசுகிறதுக்கு அந்த இடத்துல ஒன்று கூட்டிட்டோம். இன்றைக்கி பஜார் எல்லாம் ஒன்று சேர்றோம். அந்த இடத்துல பேசப்படுற விஷயங்கள் அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய குறை சம்பந்தமாக, அவனுடைய மானம் சம்பந்தமான விஷயங்கள் நாம் இன்றைக்கி சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கோம். என்னிடத்தில் என்ன தவறு இருக்கிறது, என்னிடத்தில் என்ன தப்பு இருக்கின்றதை பற்றி நாங்கள் யோசிக்காமல் பிறருடைய விடயத்தில் நாங்கள் அதிகமாக தலையிட்டு கொண்டிருக்கோம். நாங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகையை முடித்து விட்டு வெளியே வந்து இன்னொருவனை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் என்றால் நாங்கள் சேர்த்த நன்மை அவன் அக்கௌண்ட்டுக்கு போய் சேருது என்றதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலான இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த புறத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுடைய பயணம் சென்றிருந்த பொழுது அவர்களுக்கு சில காட்சிகள் காட்டப்படுகின்றது. அதில் ஒரு காட்சி என்னவென்றால், ஒரு மனிதர் என்ன செய்கிறார்கள், செம்பிலானால நகங்களை கொண்டு அவருடைய முகங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் கிழித்து கொண்டிருக்கிறார். அவரை போட்டு கிழித்து கொண்டிருக்கிறார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யார் இந்த மனிதர், எதுக்காக அவங்களை துன்புறுத்தி கொண்டு அவங்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹா உலா இல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ். இந்த மனிதர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதர்களுடைய இறைச்சியை உண்டவர்கள். அப்படின்னா மனிதர்களுடைய அவனுடைய மான விடயத்தில் அவனுடைய புறத்தை பற்றி அவனுடைய குறையை பற்றி துருவி ஆராய்ந்து தேடிக்கொண்டிருந்தவர்கள். வயகஊன ஃபீ ஆராதி, அவர்களுடைய மான விடயங்களில் விளையாடியவர்கள், கையடித்தவர்கள் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தியை பார்த்தோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபுன் இல்லல் முஜாஹிரீன். என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற அனைவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், முஜாஹிரீன்களை தவிர. இந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் இந்த முஜாஹிரீன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனிமையில் ஒரு பாவத்தை செய்யணும். அவன் செய்த பாவத்தை அல்லாஹு தஆலா மூடி மறைத்து விடுகிறான். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் இடைப்பட்ட ஒரு பாவமாக இருக்கின்றது. உதாரணமாக, நான் ஒரு பாவத்தை இன்றைக்கு இரவில் செஞ்சுட்டேன்னு வைக்கலாம். அந்த பாவத்தை அல்லாஹு தஆலா மறைத்து விடுகிறான். மறுதினம் காலையில் நான் அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி பிறரிடம் சொல்கிறேன், நேற்று நான் என்ன செஞ்சேன், இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேன், நேற்று என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு பாட்டை கேட்டு நல்ல பாட்டாக இருந்துச்சு சொல்லி நான் செய்த பாவத்தை பிறரிடம் சொல்கிறேன் என்றால் அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த விஷயத்தை நான் எதுக்காக சொல்கிறேன்டா, நான் செய்த பாவத்தை நான் பகிரங்கப்படுத்தினாலே அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான் என்று இருக்கின்ற பொழுது, நான் செய்த பாவத்தை இன்னொருவன் பகிரங்கப்படுத்தினால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விடுமா? அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு பாவத்தை நாங்கள் பார்த்துட்டோம், எங்களுடைய கண்ணால் தெளிவாக பார்த்துட்டோம்.
அந்த பாவத்தை நாங்கள் பிறரிடம் சொல்லுகின்ற பொழுது அது அப்படியே பரவலாக அவனுடைய மானம் அப்படியே பரப்பப்பட்டு சென்று விடுகிறது. அவனுடைய மானம் அப்படியே அந்த இடத்தில் சென்று விடுகிறது. ஒவ்வொரு மாறி 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 பரப்பி அவனுடைய மானம் சென்று விடுகின்றது. எங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதே இந்த தவறை நாங்கள் கண்டவுடன் அந்த மனிதன் அதே இடத்துல அணுகி அழகான முறையில் இப்படி ஒரு பாவத்தை செய்கிறீங்க, இது பாவமான விஷயம், இப்படி இதை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொன்னால் அவன் மாறினால் அவனுக்கும் நன்மை இருக்கின்றது. அந்த மனிதன் மாறி நடப்பதனூடாக எங்களுக்கும் நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி அந்த மனிதன் மாறவில்லை என்று இருந்தாலும் நாங்கள் பேசிய நல்ல வார்த்தையினூடாக எங்களுக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை தருவான் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது. எனவே மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, பிறருடைய மான விடயங்கள் இஸ்லாம் கடுமையாக கவனமாக இருக்குமாறு இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. எனவே எங்களால் முடிந்த அளவு பிறருடைய மான விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர்களுடைய மான விடயங்களில் நாங்கள் கையடிக்காமல் அவர்களுடைய மானங்களை நாங்கள் அப்படியே போக்கிவிடாமல் எங்களால் முடிந்த அளவு பிறருடைய மானங்களை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.